சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து வருகின்றார். அதில் முதலாவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயிலில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 18,90,46,000 ரூபாய் மதிப்பிலான 87 புதிய 108 அவசர கால ஊர்திகளின் சேவையினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 108 அவசர கால ஊர்திகளின் சேவை மிக முக்கியமாக உள்ளது. தமிழக மருத்துவத்துறையின் ஒரு மருத்துவமனைகளை இணைக்கும் ஒரு பாலமாகவும் பல உயிர்களை காக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஊர்தியாக உள்ள சூழலில் தற்பொழுது 18,90,00,000 மதிப்பில் 87 புதிய 108 அவசர கால ஊர்திகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வுல மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் திட்டப்பணிகளையும் தொடங்கி வச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து முதலமைச்சருடைய இன்றைய நிகழ்ச்சி நிரல்கள் என்னென்ன? இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இதனைத் தொடர்ந்து கலைமாமணி திரு முருகேச பாண்டியன் அவர்கள் தொகுத்து NCBH பதிப்பக நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கலைஞர் அவர்களின் எழுதிய அனைத்து நாடகங்கள் அடங்கிய புத்தகங்கள் 2 பாகங்கள் கொண்ட நூல்களை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட உள்ளார். அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஈரோடு, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருநெல்வேலி, அரியலூர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் 1177 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலை பணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் 71 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் ரயில்வே கடவுகளுக்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள 2 சாலை மேம்பாலங்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 36 நபர்களுக்கும் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அளவர் மற்றும் உதவி வரைவாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 24 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்க உள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் பணி நியமன ஆணையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.